இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? அது இப்பதானே சம்பந்தியமா நீங்க சொன்னீங்க. கார்த்திக், இவங்க தன்னோட அம்மான்னு வானதிக்கு முன்னாடியே தெரியும். எனக்கும் கிருஷ்ணவேணி மேடம்க்கும் பல பிரச்சனைகள் இருந்ததுனால வானதி இந்த உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டா. இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்து அம்மா கிட்டையும் சொல்லல. அதுக்காக பல வேதனைகளை சோதனைகளை வானதி தன்னந்தனியா அனுபவிச்சா. வசதிக்கு வானதிய பெரிய அளவுல படிக்க வைக்க முடியல. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்கும். கிருஷ்ணவேணி அம்மா, நியாயமா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி தங்கமான ஒரு மகளை பெத்து எனக்கு வளர்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்களே, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆமா, வானத்தினா எனக்கு உயிர் இல்ல வானதி. வானதியை நிச்சயம் பண்ண நாள்ல இருந்து தங்கச்சியம்மா வானதி மேல காட்டின அன்பு இருக்கே, அது அளவில்லாதது. ஏனே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? வானதியோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் தான் எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. நான் மட்டுமானே அவ மேல அன்பு காட்டின? அவளும் தான் என் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் அளவுக்கு அதிகமான அன்பு காட்டினா, அக்கறை காட்டினா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ண எந்த மாமியார் தான் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. உண்மையிலேயே நான் என் பொண்ணு பார்த்ததுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த காலத்துல ஒரு ஆதரவு இல்லாத ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும்னு நாம படிக்கிறோம். ஆனா என் பொண்ணுக்கு இத்தனை பேரு இவ்வளவு அன்போட ஆதரவு கொடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அவளை மாத்தி மாத்தி பெருமையா பேசுறதும் அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. வானதியால நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷத்தை ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வானதி ஏன் மக, ராஜேஸ்வரியோட மருமக அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறேன். நீ என்ன நினைக்கிற ராஜேஸ்வரி? தாராளமா சொல்லுவோம். ஏங்க, என்னாச்சு? ஏன் முகல்ல ஒரு மாதிரியா இருக்கு? ஏதோ யோசிச்சுட்டே இருந்த விட, போய் அடுத்து என்ன நடக்கணும்னு பாரு. ஏங்க, நீங்க இங்க இப்படி தனியா இருக்கும்போது நான் எப்படிங்க போவேன்? நான் அங்க இருக்க பிடிக்காம தான் இங்க தனியா வந்திருக்கேன். என்ன? நமக்கு வேண்டாதவங்க, எதிரின்னு சொன்னவங்க திடீர்னு வந்து நான் உங்க சொந்தக்காரங்கன்னு நின்னா எப்படி பழசெல்லாம் மறந்துட்டு சிரிக்க முடியும்? அதான் அம்மா சொன்னாங்கல்ல, ராஜேஸ்வரி அம்மா மேல உள்ள கோவத்தெல்லாம் மறந்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, நீங்களே கேட்டீங்கல்ல. மறந்து மன்னிக்கிற அளவுக்கு எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனாலதான் அம்மா அதை பெருசா எடுத்துக்கல. ஏமா, நீ இவ்ளோ நகை தான் போடுவியா? இன்னும் 2-3 நகையை போட்டுக்க. ஏன் மா, எவ்வளோ நகையை தான் நான் போட்டுப்பேன். இன்னும் ஏதாவது 2-3 போட்டுக்கேம்மா. உங்க அப்பா எனக்கு ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தது 23 வருஷம் கழிச்சு இப்பதான் உனக்கு போட்டு பார்க்கறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு.
அம்மா நீங்களும் நகையை கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, நீங்க 2 பேரும் உங்க ஆசைப்படியே எனக்கு நகையை போட்டு விடுங்க. அண்ணா, கிருஷ்ணவேணி அம்மா நம்ம அம்மாவோட எதிரியா இருந்தாங்க. ஆனா இப்போ உன்னோட மாமியார் ஆயிட்டாங்க. அதுவும் சாதாரண மாமியார் இல்ல, கோடீஸ்வர மாமியார். ஜீவா சும்மாறா, எனக்குலாம் அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. சொல்லப்போனா எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குடா. அந்த கிருஷ்ணவேணி நம்ம ஃபேமிலியோட எதிரி. அவங்களால நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம்டா. பர்சனலாக நான் ரொம்ப அவமானப்பட்டிருக்கேன்டா. என்னதான் இருந்தாலும் இப்போ உன்னோட மாமியார் இல்லையா? என்னால் அப்படி நினைக்க முடியல ஜீவா. இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் விருப்பமே இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். என்னது இது? லேசர்ஸுங்க. நான் தான் ஏற்கனவே ட்ரெஸ் எடுத்துட்டேனே. இது அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எந்த அம்மா? எங்க அம்மாவா இல்ல உங்க அம்மாவா? என்னோட வேணி அம்மா. பரவாயில்ல, என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு. அது இல்லைங்க, வேணி அம்மா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு ஆசைப்பட்டு எடுத்தாங்க. வானதி, எனக்கு ஏன் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க? இந்தாங்க. ஏம்மா, என்னம்மா அது? அது ஒரு சின்ன gift. ஆமா, சின்ன gift. அவங்கதான் ஆசைப்பட்டு கொடுக்கறாங்க. இந்தாங்க. கொடுங்கம்மா. அமுதாவுக்கு எதுக்கு 1 கோடி போட்டு செக் கொடுக்குறீங்க? நீ கேட்டியா அமுதா? நான் எங்க அவங்க கிட்ட பணம் எல்லாம் கேட்க போறேன். அவங்கதான் பிரியப்பட்டு கொடுத்தாங்க. வானதி அம்மா கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் வாங்கலான்னு. ஏமா, எதுக்குமா இந்த பணம்? அது ஒரு சின்ன அன்பளிப்பு. வானத்தையே எவ்வளவு அன்போடு நீங்க வளர்த்திருக்கீங்க. நீங்க அவளை மட்டும் ஆசிரமத்துல இருந்து தத்தெடுக்கலனா என் பொண்ணு எப்படி இருந்திருப்பாளோ என்னமோ. உங்களாலதான் இன்னைக்கு அவ நல்லா இருக்கா. அதுக்குதான் இந்த gift.